ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். ஆன்மீகம் சார்ந்த பல வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 தமிழ் புத்தாண்டு தின இன்றைய நாளில் நாம நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கி இந்த வருடத்தை தொடங்கலாம். அதுபோல காலை எழுந்தவுடனே எழுந்து நாம குளிச்சுட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யலாம். அது போக கனிகள், நம்ம சித்திரை முதல் நாள்ல கனிகளை வச்சு நம்ம இறைவனுக்கு படைத்து நாம கனி காண்றது அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் இருக்கு. அப்போ அந்த கனி கூட நாம பஞ்சாங்கத்தையும் வைத்து இறைவன் முன்பாக சமர்ப்பித்து நாம வணங்கி அந்த வருடத்தை நாம் தொடங்கணும்னு சொன்னா அந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு நன்மை தரும். அப்போ இந்த சித்திரை முதல் நாள்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செய்து கொண்டோமே ஆனால் நமக்கு இந்த வருடம் முழுவதுமே அது நன்மையான பலன்களை அது தரும் அப்படிங்கிறத ஐதீகம். அதை நம்ம செஞ்சுக்கணும். வருடங்கள் நம்ம அதை செய்தோமே ஆனால் அது நமக்கு சிறப்பான வாழ்வை நமக்கு தரும் என்பதில் எந்த வித மாற்று கருத்துமே அதில் கிடையாது. இன்றைக்கு நாம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல நான் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன். அதுபோல் இன்றைக்கு இந்த சித்திரை மாத நாட்கள்ல பார்த்தீங்கன்னாக்க இன்னும் எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீ 23ஆம் தேதி எலெக்ஷன். அப்போ குறைந்த நாட்களே அதற்கு உள்ள நாட்கள் இருக்கு. நம்ம அதை சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நான் கடந்த வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு பாவகங்கள், இந்த 12 பாவகங்கள், காலபுருஷ லக்னம் சொல்லக்கூடிய காலபுருஷ வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சிகம், தனுசு, மகரம் வீடு. இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கும்பம், மீனம், இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த ஆக்டிவேட் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு நன்மை தருமா தீமை தருமாங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதே வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய நான் சொல்லியிருப்பேன். வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் நிறைய சொல்லியிருப்பேன். அதுபோல இன்றைக்கும் கூட அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்பயுமே அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குள்ள நான் போனதில்லை. ஆனாலும் கூட அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான வீடியோ இருந்ததுனால இன்னைக்கு அதை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவை நாம் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் நாம் சொல்லலாங்கிறத. இறைவனுடைய தாற்பயம் எல்லாமே நம்ம கையில் என்ன இருக்கு, எல்லாமே இறைவன் கோள்கள் என்ன நினைக்கிறதோ அதுதான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க 2-3 தினங்களுக்கு முன்பாக வீடியோவை பார்த்தேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோ, வேன், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பைக்கு, அப்புறம் ஸ்கூட்டரு, சைக்கிளு, ஜீப்பு, இப்படி ஒவ்வொரு பாகங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வாகனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த சைக்கிள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த சைக்கிள் அப்படின்னு சொல்றது சிம்மராசியினுடைய வீட்டுல அது வந்துடும். அப்போ இந்த சிம்மராசியினுடைய பாவகத்துல அந்த சைக்கிள் வரும்போது இந்த சிம்மராசி இந்த பாவகம் இந்த வீட்டோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னாக்க சூரிய பகவான். அப்ப இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னாக்க தலைவன், எல்லாத்துக்குமே இந்த 9 கோள்களுக்கும் தலைவன், அனைத்துக்குமே ஆதாரமானவன் சூரிய பகவான். அதாவது சூரியன் உதிக்கலன்னா ஒண்ணுமே இல்லை. செடி, மரம், கொடி, செடி அத்தனைக்கு மனிதனுக்கு அனைத்து விஷயங்களுக்குமே சூரியன் உதித்தால்தான், இல்லைன்னு ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த முக்கியமான பாவகத்திற்குண்டான வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கிள், இந்த சைக்கிளை அரசியல் தலைவர்கள் இயக்கும் போது அப்ப எந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பாவகத்திற்கு உண்டான
வாகனம் சொல்லப்படுகின்ற சைக்கிளை இப்ப பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் அவர்கள் இந்த பாவகத்துல, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லக்கூடிய கடகராசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஜாதகத்தை நமக்கு முழுமையா தெரியாது, ஆன்லைன்ல பார்த்ததை வச்சு சொல்றேன். கடகராசி பூச நட்சத்திரம் தான் அவருடைய ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கன்னியா லக்னம்னு சொல்றாங்க. அப்போ இந்த கடகராசி பூச நட்சத்திரத்திற்கு இந்த சிம்ம ராசி சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம் பாகிஸ்தானம் வந்துருது, தனஸ்தானம் பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துருது. அதுபோல பாத்தீங்கன்னாக்க இந்த 3ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இங்க அவருக்கு வந்து லக்னமா அமையுது. அப்போ நம்ம கடகராசியை பொறுத்தளவு நம்ம எடுத்துக்கிட்டோமே ஆனால் 3வது பாகம் வெற்றிஸ்தானம், 3வது பாவகம் வந்து வெற்றிஸ்தானம். அப்போ அவர் எங்க இயக்குறாரு அப்படிங்கிறத அங்க நம்ம பார்க்கணும். எங்க இயக்குறாரு அப்படின்னாக்க இப்ப கடகராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த கன்னி வீடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கன்னி வீடு என்பது வெற்றி தரக்கூடிய ஸ்தானம். அப்ப அங்க அந்த சைக்கிள் அவர் இயக்குறாரு. அப்ப சைக்கிளை இயக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க அந்த பாவகத்தினுடைய தன்மை மாறும். அங்கே இப்போ இந்த பாவகம் கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு தன்மை இருக்கு, சிம்மராசிங்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கு, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க கடகராசிங்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அப்போ இந்த சிம்மராசிங்கிற ஒரு தன்மை மலை சார்ந்த மலை பிரதேசங்கள். அப்போ மலை பிரதேசங்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்க ட்ரக்கிங் போறதுக்கு அதிகமாக வந்து சைக்கிள்களை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சைக்கிள்கள் ஏன் யூஸ் பண்றாங்கனாக்க மலை மீது போறதுக்கு சிறிய தடம் தான் இருக்கும், அதுல போறதுக்கு உண்டான அந்த தடங்கள்ல நம்ம வந்து சைக்கிள் எளிமையா போயிடலாம். பெரிய பெரிய ரோடு இல்லைனாலும் கூட நம்ம சைக்கிள்கள்ல ரொம்ப எளிமையாக போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாவகத்துல அந்த சைக்கிள் என்ற வாகனத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த சைக்கிள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சைக்கிள் வாகனம் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க சைக்கிள் வந்து அவர் ஓட்டு போட ஒரு முறை வீடியோ கிளிப்ஸ் பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னாக்க ஓட்டு போடுவதற்காக அவர் அந்த சைக்கிளை இயக்குனாரு. அந்த சைக்கிள் இயக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக அவருக்கு வந்தது. ஏன்னா கடகராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னாக்க பேசக்கூடிய விஷயங்கள், அப்போ அந்த பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மிக பிரபலமானது. அது போலவே பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த பேசக்கூடிய விஷயங்கள் என்பது பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு நார்மலாவே அந்த இதை இயக்கும் போது அதை மிக பிரம்மாண்டமாக பேசுவாங்க. இந்த சைக்கிள் வர்றதுனால அது பேசும் பொருளாக வந்துடும். பிரபலமானவர் அந்த பாவகத்தை அவர் இயக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அது பெரிய லெவல்ல ரீச் ஆயிடும். அது போலதான் பாத்தீங்கன்னாக்க இந்த கன்னிராசின்னு சொல்லக்கூடிய இடம் அவருக்கு எந்த இடமா வருது. இந்த கன்னிராசின்னு சொல்லக்கூடியதான் பாத்தீங்கன்னாக்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கன்னியாகுமரி தூத்துக்குடி போன்ற அந்த ஏரியாக்கள் வரும். இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி இப்போ சிம்மராசி சொன்னாக்க சிவகங்கை போன்ற அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள வரும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவர் தானாவே இயக்கிடுவார். அதை இயக்கிறதுக்கு உண்டான அந்த கிரகங்கள் அவருக்கு அந்த வாய்ப்புகளை அங்கே ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்போ வெற்றி அப்படின்னாக்க வெற்றிக்குண்டான பாவங்களை அது இயக்கி வரும். அப்போ தோல்வியா நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நன்மை நடக்கல தீமையா நடக்க போதுனாலும் கூட கிரகங்கள் இயக்கும். ஆனாலும் கூட அந்த பாவகங்களில் இயக்கும் போது அங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கணும். அதனால ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்ன சொல்ல வரேன்னாக்க இந்த பாவங்கள் அதை ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கள் வந்து நமக்கு ஒரு ஃபேவரல் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நமக்கு நன்மை சார்ந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாக்க நாம அதற்கு தகுந்தாற் போலுள்ள விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னாக்க ஒரு ஆளை இந்த மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு போகும்போது நமக்கு அது சாதகமாக வந்துடும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா அதை இயக்கும் போது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இப்பதான் முதன்முறையாக நான் இந்த வீடியோல சொல்றேன். அது வெற்றிக்குண்டான இடம் இருக்கு. அப்போ அந்த வெற்றிக்குண்டான இடத்துக்கு வந்து அந்த சைக்கிள்ல போற விஷயம் எந்த மாதிரியான ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்க்கணும். அப்போ இந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்க எப்பவுமே ஒரு பேசும் பொருளாக அங்கே வரும். அப்போ நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் கூட நம்ம அதற்கு தகுந்தாற்போல விஷயங்களை செய்தோமே அது நமக்கு 100% வெற்றியை தரும். அப்போ பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம கருத்துல எடுத்துக்கிட்டு தான் நாம் அந்த விஷயங்களை செய்யணும். வெற்றியா தோல்வியா என்பதெல்லாம் வந்து அந்த பாவகம் அங்கே தீர்மானித்து விடும். இந்த கிரகங்கள் நம்மை அங்கே இயக்கிவிடும். ஏன்னா எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னாக்க
ஒவ்வொரு இடங்களுக்கும் கிரக நிலைகள் உண்டு. கிரகங்கள் ஆட்சி செய்து ஒவ்வொரு இடங்களையும் கிரகங்கள் ஆட்சி செய்து அந்த ஆட்சி செய்யும் இடத்திற்கு தகுந்தாற்போல விஷயங்களை நாம் செய்தோமையானால் நமக்கு அது 100% வெற்றியை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என்பதுதான் என்னுடைய தாற்பயம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அனைவர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் இனிய நாளாக அமையட்டும். எல்லாம் உள்ள இறைவன் பாதம் வணங்கி உங்கள் ஜோதிடர் சும்மன் திருக்குமரன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.